யோர்தானுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கும் என்றால், யோர்தான் ஒரு விசுவாசத்தின் இடம் என்று நான் சொல்லுவேன். தேவனை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ஒரு காரியத்தும் தற்செயலாக செய்வதில்லை. தேவன் எல்லா காரியங்களையும் ஒரு நோக்கத்தோடு கூட செய்கின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானை கடற்க வைக்கணும் என்றால், ஒரு சாதாரண நாட்களில் யோர்தான் ஒரு 30 அடி அகலம்தான் இருந்திருக்கும். சாதாரணமான நாட்களில் யோர்தானை கடற்பது ஒரு சுலபமான ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்ட நேரமும் காலமும் சற்று சுவாரஸ்யமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஆண்டவர் இந்த அறுவடையின் நாட்களில் என்ன நடந்தது என்றால், மழை அதிகமாக பெய்யுமா. மழை அதிகமாக பெய்யும் பொழுது வெள்ளம் பெருக்கி வரும். ஆகையால் இஸ்ரவேலுக்கு முன்பதாக இருந்த யோர்தான் ஒரு சாதாரணமான யோர்தான் அல்ல, வெள்ளத்தில் பெருகி ஓடக்கூடிய ஒரு யோர்தானாக இருந்தது. வேத பண்டிதர்கள் சொல்கின்றார்கள், 50 மடங்கு அதிகமாக புரண்டு வரக்கூடிய ஒரு யோர்தானாக இருந்தது. எரிகோவில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள், கானானியர்கள், அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பால் என்ற ஒரு தெய்வம். பாலுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, மலைக்கு அவர் காரணர் என்ற ஒரு பெயர். மலைக்கு அவர்தான் அதிகாரமுடையவர் என்று கானானியர் அவரை வணங்குவார்கள். இப்போ யோசித்து பாருங்க, எரிகோவில் இருந்த இந்த மக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் சமீபத்தில் இருக்கின்றார்கள் என்றதை அறிந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய தேவனை நோக்கி கூப்பிடுகின்றார்கள். அவருடைய தேவன் மலைக்கு அதிகாரமுடைய தேவன். ஆகையால் அந்த தேவனை அவர்கள் வணங்கும் பொழுது அங்கே மழை பெய்ய ஆரம்பிக்கின்றது. மழை பெய்ய ஆரம்பித்த உடனே வெள்ளம் பெருக ஆரம்பிக்கின்றது. ஆகையால் எரிகோவில் இருந்த எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பரவாயில்ல, நம்முடைய கடவுள் நம்ம ஜெபத்தை கேட்டு வெள்ளம் பெருகிடுச்சு, நீச்சல் அடித்தாலும் ஒருத்தவங்க கூட நம்மளை தாண்டி நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது என்று யோசித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பரலோகத்தில் இருந்த தேவன் அதை பார்த்து நகைத்து கொண்டிருந்தார். சில நேரத்தில் ஆண்டவர் சத்ருவை அவனுடைய உச்சி பலத்திற்கு போகும்படியாக அனுமதிக்கின்றார். அதனால தான் சில நேரத்தில் நம்ம கூட நம்ம வாழ்க்கையில், ஐயோ ஆண்டவரை, ஏன் இவ்வளோ பிரச்சனை, ஏன் இவ்வளோ பாடுகள், எங்கே பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை, எங்கே போனாலும் எனக்கு கண்ணீர், ஏன் ஆண்டவரை இவ்வளோ அனுமதிக்கின்றேன். சில நேரங்களில் தேவன் சத்ருவை வெள்ளம் போல வருவதற்கு அனுமதி கொடுக்கிறார். ஏனென்றால் அந்த நேரத்தில் அவர் உங்களுக்காக எனக்காக எழும்பி ஒரு அற்புதத்தை செய்து அந்த சத்துருவின் மிகுந்த பலத்தின் மத்தியில் நானே தேவன் என்று நீங்கள் மாத்திரம் அறிந்து கொள்வதற்கில்லை, உங்களை சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்கிற விதத்தில் தேவன் சில நேரத்தில் யோர்தானை புரண்டு வர அனுமதி கொடுக்கிறாரு. ஐயா, அவங்களை பார்த்து சொல்கிறேன், யோர்தான் உங்களை நோக்கி புரண்டு வருகின்றதா, பயப்படாதீங்க. நீங்கள் ஒரு வேலை சொல்லலாம், ஐயோ பாஸ்டர், எங்கே பார்த்தாலும் எனக்கு எதிராக எவ்வளோ காரியங்கள் வந்து கொண்டிருக்கின்றது, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நம்மளுடைய தேவன் எல்லா அதிகாரம் உடையவர், நம்மளுடைய தேவன் எல்லா மகிமைக்கு பாத்திரர். அவர் சில நேரத்தில் சத்ரு வெள்ளம் போல வருவதற்கு அனுமதி தந்தாலும் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, அதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் அந்த பள்ளத்தாக்கின் மத்தியில் தேவன் உங்களுக்காக எழும்பி ஒரு அற்புதத்தை செய்து, அவமானத்தின் மத்தியில் எங்க நிந்தையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ, எல்லாம் உங்களை பார்த்து முடிஞ்சது, இதுக்கு பிறகு நீங்க மேல வரமாட்டீங்க என்று சொல்றார்களோ, அதே இடத்தில் நானே தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்கிற விதத்தில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வதற்காக சில நேரத்தில் தாமதிக்கிறது போல காணப்படலாம். ஆனால் நீங்கள் நானும் சோர்ந்து போக கூடாது. ஏனால் தேவன் நமக்காக ஏற்ற நேரத்தில் ஒரு அற்புதத்தை செய்து அவருடைய மகிமையை நிச்சயம் விளங்க செய்வார்.